أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي இன்னைக்கு ரப்பனா துவா 32. ரப்பனா அலைக்க தவக்கல்னா வ இலைக்க அனப்னா வ இலைக்கல் மசீர். இந்த துவா குரான்ல 60வது அத்தியாயத்துல 4வது வசனமா வருது. இதற்கான அர்த்தம் என்னன்றத இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரப்பனா அலைக்க தவக்கல்னா, எங்கள் இறைவனே உன்னையே நாங்கள் நம்பினோம். வ இலைக்க அனப்னா, உன்னையே நாங்கள் நோக்கினோம். வ இலைக்கல் மசீர், உன்னிடமே நாங்கள் அனைவரும் வரவேண்டியதிருக்கின்றது. இதற்கான பின்னணி என்னன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வசனம் இறங்கிய பின்னணி மிகவும் உணர்ச்சி பூர்வமானதா இருக்கு. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுக்கு அப்புறம் மக்காவுல இருந்த குறைஷிகள் முஸ்லிம்களை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. சில முஸ்லிம்களுக்கு மக்காவுல குடும்பத்தினர், சொத்துக்கள், உறவுகள் இருந்துச்சு. அதனால சிலர் ரகசியமா குறைஷிகளோட நல்ல உறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஹாத்திப் இப்னு அபி பல்தா, இவர் ஒரு பெரிய சஹாபி. ஆனா ஒரு சம்பவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றுவதற்கு ரகசியமாக திட்டமிட்டு இருந்தாங்க. ஹாத்திப் மக்காவுல இருக்கிற தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிற பயத்துல குறைஷிகளுக்கு ஒரு ரகசிய கடிதம் எழுதி அனுப்பி வச்சார். அதுல முஸ்லிம்கள் மக்காவை நோக்கி வர்றதா தகவல் இருந்துச்சு. அல்லாஹ் இந்த தகவலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெளிப்படுத்தினான். அப்போ அலி ரதியல்லாஹு அன்ஹு மற்றும் அல் ஜுபேர் இப்ன் அல் அவான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை அனுப்பி அந்த கடிதத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீட்டு கொண்டாங்க. ஹாத்திப் இப்படி நடந்துகிட்டதால அவர் காஃபிர் ஆகிடல. அவர் கூறிய காரணம் என்னன்னா, என்னுடைய குடும்பத்தை குறைஷிகள் காயப்படுத்தி விடுவாங்கன்னு பயந்தேன். அதனால அவர்களிடம் ஒரு உதவி உணர்வு உருவாகட்டும்னு நினைச்சு இப்படி செஞ்சேன்னு சொன்னார். அவர் இஸ்லாத்தை விட்டு விலகல. இதற்கு பிறகுதான் சூரா மும்தஹீனாவின் ஆரம்ப வசனங்கள், குறிப்பா 1லிருந்து 4வது வசனம் வரை இறங்குச்சு. அதுல அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹுவின் பகைவர்களை நெருங்கிய நண்பர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள்னு எச்சரிக்கிறான். பிறகு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட உதாரணத்தையும் காட்டுறான். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட உதாரணத்தை சொல்றான்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தந்தை கூட சிலைகளை வணங்கியவர் தான். அவருடைய சமூகமே ஷிர்கில் இருந்துச்சு. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உண்மையை விட்டுவிடல. அவர்களின் ஷிர்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இது வெறும் கோபம் கிடையாது. இது உண்மைக்கான நிலைப்பாடு, தௌஹீதிற்கான உறுதி, ஈமான காம்ப்ரமைஸ் செய்யாத ஒரு மனப்பான்மை. இந்த வசனத்தை தவறா புரிஞ்சுக்க கூடாது. இந்த வசனம் எல்லா காஃபிர்களையும் வெறுக்க சொல்லல. ஏன்னா அதே சூறாவுல 8வது வசனத்துல உங்கள் மதத்திற்காக போராடாதவங்க கிட்ட நல்ல முறையில நடக்கிறத அல்லாஹ் தடுக்கவில்லைன்னு அல்லாஹ் சொல்றான். அதாவது நல்லுறவு இருக்கலாம், நியாயமாக நடக்கலாம், அன்பாக இருக்கலாம். ஆனா ஈமானை விட்டு கொடுத்து சமரசம் செய்யக்கூடாது. இந்த வசனம் குறிப்பா பேசுறது என்னன்னா, நான் உண்மையை பிடித்துக் கொள்வேனா அல்லது மக்களை மகிழ்விப்பதற்காக காம்ப்ரமைஸ் செய்வேனாங்கிற சோதனை தான் இது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்தையே எதிர்த்து நின்றார். ஆனா அகந்தையால இல்ல, அல்லாஹுவின் உண்மைக்காக நின்றார். இதுல நமக்கான பாடம் என்னன்னா, ஈமான் சில நேரங்கள்ல தியாகத்தை கேட்கும். சமூக உத்தரவாதத்தை விட அந்த நேரத்துல உண்மையை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். குடும்பத்தின் மீது அன்பு இருக்கலாம், ஆனா ஷிர்கை ஏற்றுக்கொள்ள கூடாது.
அகீதால காம்ப்ரமைஸ் செய்யக்கூடாது. ஹாத்திப் ரதியுல்லாஹ் அன்ஹு போல பயத்தால ஒரு முஸ்லிம் தவறு செஞ்சிட்டாலும் அவர் இன்னும் மூமின் தான். இஸ்லாம் என்பது நீதி மற்றும் விசுவாசத்திற்கான சமநிலை. இஸ்லாம் கடுமையான வெறுப்பு மதம் கிடையாது. ஆனா கொள்கையில் சமரசமும் இல்லை. இந்த ஆயத் விசுவாசம் சோதனையான அல்லது நெருக்கடியான சூழ்நிலையிலும் நம்பிக்கை, ஓரிரை கொள்கை மற்றும் அடையாளத்தை பற்றிய ஆழமான வசனம் தான் இது. எதை கேட்டோமோ அதன்படி செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று துவா செய்தவளாக இந்த உரையை முடிச்சுக்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.